ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு வாரத்தில் நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக பல தங்கம் போல் மின்னக்கூடிய முடி உதிரியை கட்டுப்படுத்தி முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர் பேக் வெறும் ரெண்டு பொருளை வச்சு எப்படி வீட்டிலையே எளிமையாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா செம்பருத்தி பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூவில் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மருத்துவ குணங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய முடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடியை இது நல்லா பாதுகாக்கும், முடி உதிர்வதை தடுக்கும், முடியை நல்லா நீளமாக ஷைனிங்காக அடர்த்தியாக வளர வைக்கிற தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த செம்பருத்தி பூக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் ஒரு பொருள் எடுத்திருக்கேன், அது என்னென்னா வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தில் அதிகமான காரத்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காரத்தன்மை இருக்கிறனால நம்ம தலைமுடியில் இருக்கிற பொடுகெல்லாம் போக்கி நம்ம முடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஷைனிங்காக ஆக்குற தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வெங்காயத்துக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தையும் நான் எடுத்திருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹேர் பேக் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன ஜாராக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த சின்ன ஜார் கிடையாது, ஸோ அதனால் நான் பெருசு எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பூவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெங்காயத்துலேயே அதிக அளவிலான தண்ணி இருக்கும், அதாவது நீர்த்தன்மை இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேர்க்க வேணாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் கொஞ்சம் மையாக அரைச்சிக்கணும். என்கிட்ட பெரிய மிக்ஸி ஜார் இருந்தனால நான் கொஞ்சமாக திங்ஸ் போட்டனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதிகமாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை உங்கள் உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே உங்கள் தலையில் விட்டுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காவையோ கொண்டு உங்கள் தலைமுடியை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நம்ம இதில் செம்பருத்தி பூ சேர்த்துருக்கிறனால. இப்படி வாரத்தில் 2 நாள் பண்ணிங்க அப்படின்னா வாரத்தோட முடிவில் உங்கள் முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதான் இந்த ஹேர் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.